Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல 11th English Public Exam Original Question Papers plus வந்து Government Official Answers கே தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2024 அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் 23 அண்ட் 22 ரெண்டு இயர் கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் கே பார்ப்போம். இதோட கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து தனியாக அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஷினோட பிடிஎஃப் ப்ளஸ் வந்து ஆன்சர்ஸோட பிடிஎஃப் ஸோ எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னென்ன 1 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதே போல் அப்ரிஷியேஷன் கொஷின்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அப்ரிஷியேஷன் கொஷின்ஸ் எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து கிராமர் பார்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இஆர்சியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இஆர்சி அண்ட் பேராகிராஃப் 1 to 3 படிச்சுருங்க, அல்லது 1 to 4 சரிங்களா. நீங்கள் இதை படித்தாலே போதும். இஆர்சி அண்டு கொஷின் ஆன்சர்ஸு பேராகிராஃபு இது எல்லாமே என்ன பண்ண முடியும், அட்டன் பண்ண முடியும். ஸோ அதை வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அதேமாதிரி ஸ்கில் கொஷின்ஸ் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் இன்வால்வ் இன் அயன் ஷட்டிங் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இமெயில் கேட்டாங்க அப்படின்னா இமெயில் ஐடிக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட்டு அது கண்டென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வித் எ ஃபியூ மிஸ்டேக்ஸ் அப்படி எழுதுனீங்கன்னா 2 மார்க்ஸு, ஆன்சர் வித் மெனி மிஸ்டேக் 1 மார்க்கு சரிங்களா. அதனால் தெரியலனாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அட்டன் பண்ணி வைங்க. அட்டன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ் வந்து என்ன இருக்கும், கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ அதனால் கன்ஃபார்மாக நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாமே எடுத்துடலாம். அதே மாதிரி ப்ராசஸ் இன்வால்வ் இன் அயனிங் ஷர்ட்டு இது நீங்கள் வந்து கரெக்டாக எழுதுனீங்க சரிங்களா. இந்த மாதிரியான கொஷின்ஸில் கரெக்டாக எழுதுனீங்கன்னா 3 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஆன்சர் வித் ஃபியூ மிஸ்டேக் சரிங்களா, கொஞ்சம் மிஸ்டேக் எழுதிங்கன்னா 2. ஸோ நிறைய மிஸ்டேக் இருந்தாலும் உங்களுக்கு 1. ஸோ தெரியலனாலும் இந்த கொஷின்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணி வைங்க, ஒரு மார்க்ஸ் வந்து கன்ஃபார்ம் சரிங்களா. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வித் ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் ரெக்கார்டு டீட்டெயில்ஸ் கேன் பி அவார்டட் 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. டைம் அண்ட் டேட்டு இதெல்லாம் போட்டிங்கன்னா 1 மார்க்ஸு, மெசேஜ் எழுதுனீங்கன்னா 2 மார்க்ஸ். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர்ஸ் வித் ஃபியூ மிஸ்டேக் சரிங்களா, நீங்கள் கரெக்டாக எழுதுனீங்கன்னா 3 மார்க்ஸு, கொஞ்சம் தப்பாக எழுதுனீங்கன்னா 2. ஸோ நிறைய மிஸ்டேக் எழுதினாலும் 1 மார்க்ஸ் சரிங்களா. கண்டிப்பாக இந்த ஸ்கில் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 9 மார்க்ஸில் மினிமம் 3 மார்க்ஸ் உங்களுக்கு கன்ஃபார்ம். தெரியலனாலும் அதை அட்டன் பண்ணி வச்சு கொஞ்சம் மிஸ்டேக்காக அட்டன் பண்ணாலுமே 3 மார்க்ஸ் வந்து என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் அதை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க, ஓரளவுக்கு ஆன்சர்ஸ் எழுதுறதுக்கு ரெடி ஆகிக்கிங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 5 மார்க்ஸு. பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக பேராகிராஃப் எழுதலாம். ஸோ டைட்டில் ஆத்தர் நேம் வந்து தெரிஞ்சு அது வந்து எழுதுருங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக எழுதுனீங்க அப்படின்னா ஃபுல்லாக சரிங்களா, கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கு எரர் இதெல்லாம் எழுதினா 5 மார்க்ஸு, கொஞ்சம் மிஸ்டேக் எழுதுனீங்கன்னா 4 மார்க்ஸ் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் வித் ஃபியூ மிஸ்டேக் 3 மார்க்ஸு, ஆன்சர் வித் ஏ ஃபியூ பாயிண்ட் வித் மிஸ்டேக் 2 மார்க்கு, ஆன்சர் வித் ஏ ஃபியூ பாயிண்ட்ஸ் அண்டு மெனி மிஸ்டேக் சரிங்களா 1 மார்க்ஸ். அதனால் ஃபுல்லாக தெரியலனாலும் நீங்கள் வந்து ஓரளவுக்கு எழுதி வச்சுருந்தாலும் 1 மார்க் அல்லது 2 மார்க் வந்து என்ன பண்ணிடலாம், கன்ஃபார்மாக வாங்கிடலாம் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் 3 பேராகிராஃபும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அட்டன் பண்ணி வைங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து படிக்கலை, நான் வந்து எழுதாமல் இருக்கேன், நான் வந்து ஜஸ்ட்டு பாஸ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா. கொஞ்சம் அந்த பேராகிராஃபை கொஞ்சம் படிச்சிருக்கணும், படிக்கலனாலும் கொஞ்சம் அதை பற்றி ரிலேட்டடான ஸ்டோரி தெரிஞ்சிட்டு உங்களுடைய ஓன் லாங்குவேஜ் எல்லாம் எழுதுறதுக்கு ரெடியானீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6 மார்க்ஸ் சரிங்களா, 6ல் அல்லது 3 மார்க்ஸாவது நம்மளை ஸ்கோர் பண்ண முடியும். இதெல்லாமே எதுவுமே படிக்காமல் சரிங்களா, கிட்டத்தட்ட 10 மார்க்ஸ்க்கு வந்து நமக்கு அந்த இதில் எடுத்துடலாம். அதுக்கடுத்து லெட்டர் ரைட்டிங் வந்து ரஃப் ட்ராஃப்ட் சொல்லத்தில் நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுத்துடலாம். அதுக்கு டைட்டில்லாம் எழுதணும் சரிங்களா, ரஃப் காப்பி அதே எழுத மாட்டேங்கிறாங்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸு. அதனால் ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி, அதுக்கான டைட்டில் சரிங்களா, டைட்டில் தெரியலனாலும் இதை எழுதுனீங்க அப்படின்னா 4 மார்க்ஸ் கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து உண்டு. சரி, டைட்டிலோடு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க சரிங்களா. அதனால் நல்லா அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ஸோ அதுக்கடுத்து நோட் மேக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து லெட்ரு சரிங்களா, கமிஷனருக்கு எழுதக்கூடிய லெட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃப்ரம் டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க்ஸு, அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எழுதினீங்கன்னா 1 மார்க்ஸு, சப்ஜெக்ட்டு பாடி ஆஃப் தி லெட்ரு அதுக்கு வந்து 2 மார்க்ஸு, மொத்தம் 5 மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி ஃப்ரெண்டுக்கு எழுதுகிற லெட்டர்ஸும். ஸோ லெட்டர்ஸ் வந்து பார்த்துங்க, ஃபார்மல் இன்ஃபார்மல் இது எல்லாமே. அதுக்கடுத்து ஸ்பாட் த எரர் சரிங்களா, அதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து கொஷின் வித் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டு செலக்ட் பண்ணி எழுதினா கூட நமக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கடுத்து ரீட் த ஃபாலோவிங் பேஜஸ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸு. ஸோ லாஸ்ட்டு கொஷின் சரிங்களா, இது வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ நம்ம வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ்
அட்டன் பண்ணி கொஞ்சம் மிஸ்டேக்காக எழுதினா கூட ஒரு சில பார்ட்டில் நமக்கு வந்து என்ன கிடைக்கும், மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த 2 கீ ஆன்சர்ஸும் சரிங்களா, 2 இயர் கொஷினோட ஆன்சர்ஸ் கீ ப்ளஸ் வந்து கொஷின் பேப்பர்ஸ், இது வந்து 23 கீ ஆன்சர்ஸு. ஸோ இதோட பிடிஎஃப் நான் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அப்ரிஷியேஷன் கொஷின்ஸில் நீங்கள் பார் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்று, தே ஆர் பீப்புள் ஆஃப் ப்ரெசண்ட்டு, மாடர்ன் பீப்புள் ஆஃப் மாடர்ன் டைமு, அடல்ட் ஆஃப் டுடே. ஸோ இதில் எது எழுதியிருந்தாலும் உங்களுக்கு வந்து என்னது 1 மார்க். அதே போல் ஐஸ் பிளாக் கோல்டு ஐஸு மீன்ஸ் எவரி லைக்கிங் எமோஷன், இது எழுதுனா 1 மார்க்ஸு. அப்படி இல்லை அப்படின்னா எ ஃபீலிங் ஆஃப் வார்ம் ஆர் என்டரிங் எக்ஸ்பிரஷன் ஆர் ஃபீலிங் அண்டு கார்டியட்லி இன் ரிலேஷன்ஷிப், இதில் எது எழுதினாலும் உங்களுக்கு வந்து என்னது ஒரு மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுங்க. 3 இயர் கொஷின்ஸும் நல்லா பாருங்கள். ஆல்ரெடி ஒரு சில இயர் கொஷின்ஸோட கம்பேரிசன்லாம் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், அப்டேட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி கிராமர் பார்ட்டில் என்ன கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் கண்டிப்பாக எல்லா இயர் கொஷின்லையும் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஹாலோகிரான் இதுவும் வந்து நிறைய இயர் கொஷின்ஸில் இருக்குது சரிங்களா. நம்ம வந்து 2 தான் ஆன்சர்ஸ் பண்ணோம், இது 2 வந்தாலுமே நமக்கு போதும். அதனால் 1 to 3 வந்து நல்லா என்ன பண்ணிக்க ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ஸோ அதுக்கடுத்து இருக்கக்கூடிய இது நோட் பண்ணி வச்சுங்க என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் ஆன்சர்ஸில். அதுக்கடுத்து ஸ்கில் கொஷின்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பேராகிராஃப் கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இதோட பிடிஎஃப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கொஞ்சம் படிச்சிங்க அப்படின்னா இன்னும் அதிகமான மார்க்ஸ் வந்து என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். கொஷின் பேப்பர்ஸு ப்ளஸ் இதோட பிடிஎஃப் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுறேங்க. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.